கண்களை மூடுங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் கூறுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் அவமானப்படுவதில்லை. ஆமென். என் மக்கள் ஒரு நாளும் அவமானப்படுவதில்லை, என் மக்கள் நிந்தைக்கு உள்ளாவதில்லை என்று ஆண்டவர் கூறுகிறார். ஒருவேளை நிந்தைகளின் மத்தியில் வந்திருக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஒன்றுமே கிடைக்கல என்பது போல உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உங்களை ஆட்டி படைத்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நிறைய காரியங்களை மனசில் சுமந்து அதெல்லாம் நிறைவேறாமல், என்ன கடவுள், என்ன ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலையே, நான் எப்படி ஆலயத்துக்கு போயிட்டு வரும் பொழுது, எங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றியா, ஜபத்துக்கா போயிட்டு வர்ற, நீ தான் கோயிலுக்கு போகிற, ஆனால் உனக்கு தான் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு மற்றவங்க சொல்லும் பொழுது என் முகம் தொங்கி போயிருந்த ஆண்டவரே, என் இருதயத்தை பாரும்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் உள்ளத்தில் கதறுகிற அந்த கதறலை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் துடைப்பார். ஒரு நிமிஷம் 2 கைகளை விரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய எல்லா பாரங்களையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் எனக்கு தேவையான எல்லா விடுதலையும் நான் இப்பொழுது பெற்றுக்கொள்வேன். குடும்ப பாரங்கள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், சிறியதும் பெரியதுமான போராட்டங்கள், கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். ஆமென். நல்ல மகிழ்ச்சியோடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நல்ல கையை கட்டி வாயை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், வாயை திறந்து நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். ஆண்டவருடைய வல்லமைகள் மீது இறங்குகிறது. நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். Praise the Lord. Praise the Lord.
அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க மனசுல நிறைய பாரம் இருக்கலாம். நிறைய பாரம் இருக்கலாம். பாரம் உங்க வாழ்க்கையில எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் அது மிகுதியாக உங்க மேல அது சவாரி செய்யும் போது நீங்க ஒவ்வொரு நாளும் புலம்புவீர்கள், அழுவீர்கள். அது உங்களை அழுத்திக் கொண்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பாரத்தை என்கிட்ட இறக்கி வை, உன் சுமைகளை என்கிட்ட இறக்கி வை, உன் வேதனை என்கிட்ட இறக்கி வை. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களிடத்திலே ஆண்டவர் கூறுகிறார், அக்கறைக்கு போவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்ன கரைக்கு போவோம்? அக்கறைக்கு போவோம். சொல்லுங்க, எங்க போவோம்? அக்கறைக்கு போவோம். சீடர்கள் என்ன பண்ண, படகுலாம் ரெடி பண்ணாங்க, எல்லாம் ரைட். இயேசு ஏறிட்டாரு, படகு போயிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் போகும் பொழுது இயேசு என்ன செஞ்சாரு, அப்படியே, அப்பா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா, சே நான் கொஞ்சம் படுக்கிறேன், ஆண்டவர் படுத்துட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் பைபிள் சொல்லுது, கொஞ்சம் காற்றடித்தது, கொஞ்சம் அப்படியே படகு தத்தளிக்க ஆரம்பித்தது. அதில் படகு மூழ்கும் அளவுக்கு வந்த உடனே சீடர்கள் என்ன பண்ணாங்க, இயேசுவை எழுப்பி சொன்னாங்க, போதகரே, ரபி, நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு எங்க மேல அக்கறை இல்லையா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கு அர்த்தம் என்னங்க? ஆண்டவருக்கு உங்க மேல அக்கறை இல்லை, அப்படிதானே? சொல்லுங்க, அப்படிதானே? அக்கறை இருக்கா இல்லையா? சொல்லுங்க, அக்கறை இருக்கா இல்லையா? இப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போதே யாரை எழுப்பியிருக்கணும்? சொல்லுங்க. பிரச்சனை தொடங்கும் போதே யாரை எழுப்பியிருக்கணும்? ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே அப்படின்னு அவன் சரியா போயிருந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எல்லாம் முட்டி மோதி அதுக்கப்புறம் தான் இயேசு தேடுறோம். எப்படி தேடுறோம்? எல்லாம் முட்டி மோதி, எல்லாம் கைவிட்ட அப்புறம், எல்லாம் முடிஞ்சு போயிட்டு ஜீரோ அப்படிங்கிற நிலைமை வரும் பொழுதுதான் நம்ம யாரை தேட ஆரம்பிக்கிறோம்? ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்தார்? கைவிட்டாரா? மறந்துட்டாரா? இல்ல. காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். அவர்கள் நினைச்ச மாதிரி அவர்களை ஆண்டவர் சாக விடவில்லை. உங்க வாழ்க்கையில இயேசு இருக்கிறார். உங்க மகனுக்காக நீங்க முட்டி மோதலாம், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க முட்டி மோதலாம், குடும்பத்துக்காக, பொருளாதாரத்துக்காக என்னெல்லாமோ முட்டி மோதுறீங்க. இன்னைக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க, என் மகனை உம்மிட்ட ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் கஷ்டங்களை ஒப்பு கொடுக்குறேன். நான் முட்டி மோதுற இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு நிமிஷம் முழங்கால் படியிடுங்கள். நல்ல முழங்கால் படியிடுங்க. 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய மகனை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய கணவரை ஒப்புக் கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என் கடன் சுமைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, இது உங்களுடைய நேரம். ஆண்டவர் உங்களுக்காக செயலாற்றுகிற, ஆண்டவர் நமக்காக செயலாற்றுகிற நேரம். நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், மனுஷன் மேல நம்பிக்கை வைப்பதல்ல, ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். மனிதரை நம்புவதை விட ஆட்ட போய் உட்கார்ந்துரு, ஆண்டவர்கிட்ட வந்து ஒப்புக்கொடு, ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. உங்க உறவுகள், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், மகன், பிள்ளை, உறவு யாரா இருக்கட்டும், எல்லாம் ஒரு நாள் டாட்டா காமிச்சிருவாங்க. ஆனா இயேசு உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். 2 கைகளை உயர்த்துவோம். அப்பா பிதாவே, அப்பா, அப்பா பிதாவே, அப்பா, சொல்லுங்கப்பா. அப்பா பிதாவே, அப்பா,
அப்பா பிதாவே அப்பா. நல்ல குரலை உயர்த்தி அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா. மலை போல துன்பம் சூழும்போது அதை பனி போல உருகிட ஜீவவெறி மலை போல துன்பம் சூழும்போது அதை பனி போல உருகிட செய்வவெறி கண்மணி போல் என்னை காப்பவெறி உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவெறி நீர் போதும் என் வாழ்விலே இசையா நீர் போதும் என் வாழ்விலே. அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா. குரலை உயர்த்தி அப்பா பிதாவே அப்பா. சேர்ந்து அப்பா பிதாவே அப்பா. குரலை உயர்த்தி அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா. பலவீன நேர கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் மேல் கருணை நோயாளிகள் ஒப்பு கொடுங்க மக்களே. வியாதிகள் பலவீனங்களோடு வந்தீர்களா? உனக்கு போதும் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுங்கள். என் மேல் கருவீனின்றி பலவீன நேர கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் மேல் கருவீனின்றி நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நிழல் போல என் வாழ்வில் கிருபைவெறி விலகாமல் துணை நின்று காப்பவரே. ஆண்டவரே ஒப்பு கொடுங்கப்பா. இயேசுவே நீங்க வாங்க எங்க வீட்டுல, என் உடம்புல வாங்க, என் பலவீனத்துல வாங்க, என் இயலாமையில வாங்க. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. கைகளை நல்ல உயர்த்துவோம். அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா. சத்தத்தை உயர்த்தி அப்பா வியாதிகள் வெளியேறுகிறது, அப்பா பலவீனங்கள் வெளியேறுகிறது, அப்பா அலர்ச்சி நோய்கள் இயேசுவின் நாமத்தினால் நீங்குகிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எங்கள் சரீரத்தில் இருக்கிற சிறியதும் பெரியதுமான வியாதிகள் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. பிதாவே அப்பா. இதோ ஆண்டோட வல்லமை உங்களுடைய உள் உறுப்புகளுக்குள் பாய்கிறது. அப்பா தீராத வலி வேதனைகள் உங்கள் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. அப்பா இயேசுவின் நாமத்திலே சுகமடைகிறீர்கள். பிதாவே அப்பா. அப்பா பிதாவே அப்பா. அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா. அர்ப்பணித்தேன் என் வாழ்வையே தகப்பனே என்னை ஆசீர்வதியோ. அர்ப்பணித்தேன் என் வாழ்வையே தகப்பனே என்னை ஆசீர்வதியும். அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராக இயேசுவே, நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிற நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிற சிறியதும் பெரியதுமான சிறியதும் பெரியதுமான எல்லா வேதனைகளையும் எல்லா வேதனைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் போராட்டங்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறேன். உன் பாதம் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராக இயேசுவே, என் கடவுளாய் ஆண்டவரே, கடவுளாய் நான் ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன். நான் உம்மை
நம்புகிறேன். நீர் எனக்கு இப்பொழுது விடுதலை தருகிறீர். ஆண்டவரே, உம்முடைய திருப்பெயரை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும். எல்லா பலவீனங்களும், வியாதி வருத்தங்களும், பிரச்சனை போராட்டங்களும் என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, பொருளாதாரத்தை விட்டு, என் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை சீரழிக்க நினைக்கிற எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். பிரைஸ் தி லார்ட். பயபக்தியோடு எழுந்து நிற்போம். பைபிள் சொல்லுகிறது, எல்லாரும் பைபிள் எடுத்து ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க போறீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எடுத்து தயவு செய்து எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 10 நிமிஷம் நல்ல ஆண்டவரை துதிக்கணும். ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்ற செய்வேன், பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்பட செய்வேன், பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன். எஸ், கை தட்டுறீங்களா? நல்ல கை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கைய, உங்க சூழ்நிலைகளை ஆண்டவர் இப்பொழுது மாற்றுகிறார். ஆண்டவர் இப்பொழுது மாற்றுகிறார். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, மாற்றுகிறார், மாற்றுகிறார். நடக்குதா? நடக்குது. மாறுதா? மாறுது. மாறுமா? மாறும். நீங்க நம்புறீங்களா? நம்புறோம். எதிலெல்லாம் மாற்றுகிறார்? நீ மீண்டும் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எசையா 41:18. பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்ற செய்வார். கை தட்டுங்க. பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்பட செய்வார், பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 4 காரியம் நடக்கு. கை தட்டுங்க பாப்போம். உங்க வாழ்க்கையில சொல்லுங்க, கை கொடு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, முடிஞ்சு போச்சுன்னு வந்திருக்கீங்களோ அந்த இடத்திலே ஆண்டவர் புதிய ஆசீர்வாதத்தின் பாதைகளை திறக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எங்கெல்லாம் அழுது கொண்டு நிற்கிறீர்களோ அங்கே ஆண்டவர் ஜீவனுள்ள ஆசீர்வாதங்களை உற்பத்தி செய்கிறார். உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான வெறுமைகளும் மாறுகிறது. உங்களுக்கு வறட்சி இதுவரை இருந்திருக்கலாம், இனிமேல் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை செழிப்பின் பாதைகளாக நீங்கள் காண்பீர்கள். நம்புறீங்களா? ஆமென். சொல்லுங்க, நம்புறீங்களா? அப்படியே கை பைபிளை பத்திரமா மூடி வச்சுட்டு அந்த வசனத்தை மறந்துடக்கூடாது. எசையா 41:18 4 பிளஸிங் ஆண்டவர் என் மேல வைத்திருக்கிறார். என்னது? ஆறு தோன்றும், நீரூற்று புடப்படும், நீர் தடாகம் நீர் சுனையாக மாற்றுவேன். அர்த்தம் என்னங்க? அவர் உங்களுக்குள்ள இருந்து நன்மைகளை புறப்பட செய்கிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே எழுந்து நில்லுங்க. கடன் மாறுமா? மாறுமா? கஷ்டம் மாறுமா? கொஞ்சம் எழுந்து நில்லுமா? எந்திரிச்சு சொல்லு, முட்டு வலி மாறுவதாக. ஆமென், ஆமென். எல்லாம் உங்களுடைய பலவீனமான அவயங்களையும் ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். ஆமென், ஆமென். நல்ல கைகளை உயர்த்துங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை அசைத்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்துவோம். ஆமென், ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. கைகளை தட்டி நல்ல வாயை திறந்து எல்லாரும் சேர்ந்து பாடணும். ஆமென். சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது,
சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே. Praise the Lord. Praise the Lord. பைபிள் சொல்லுகிறது ஆகார் ஒரு நாள் தன்னுடைய மகனை தூக்கிக்கிட்டு அவள் பாலைவனத்திலே அலைந்து திரிந்தாள். ஆமென் ஆமென். கையில இருந்த துருத்தியில இருந்த தண்ணி எல்லாம் தீர்ந்து போச்சு. ஆமென் ஆமென். அவளுக்கு பாலைவனத்துல தண்ணி கிடைக்கல. பிள்ளை சாக போறான். பிள்ளைய கொண்டு போய் கடத்திட்டு ஒப்பாரி வச்சு அழுறா. Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் முன்னால இருக்குது. ஒன்னே ஒன்று பண்றோம். என்ன பண்றோம்? பிள்ளை எப்படிமா இருக்குது, பையன் எப்படி இருக்கான், வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா ஒன்னே ஒன்று பதில். என்னது? கண்ணீர். இவள் அழுகிறா. ஆண்டவர் கேட்டாரு, ஆகார் ஏம்மா அழுற, உனக்கு என்னமா நடந்துச்சு? ஆகாரின் கண்களை ஆண்டவர் திறந்தார். ஆமென். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க கண்களை திறப்பாராக. உங்கள் கண்களை திறப்பாராக. திறந்த பொழுது ஆகாருக்கு அங்கே ஒரு நீரூற்றை அவள் கண்டார். அங்கே பார்க்கிறா, அங்கே ஆண்டவர் அந்த வறட்சியான பாலைநிலத்துல ஒரு நீரூற்றை தோன்ற செய்தார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நீரூற்று இருக்கிறது. எங்க? சிலுவையை உற்று பாருங்க. அந்த விழாவிலிருந்து உனக்காக எனக்காக ஜீவ நீரூற்று பொங்கிக் கொண்டிருக்கிறது. கரிசனை, கிருபை, அன்பு எல்லாம் அதில் இருக்கிறது. உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். கைகளை தட்டுங்க. ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. அப்பா. அப்பா வாயை திறந்து பாடுங்க. அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே. அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகத்துல மனுஷங்க கைவிடலாம், யார் என்ன மறந்தாலும், யார் என்ன கைவிட்டாலும் நீர் என்னை மறப்பதே இல்லையப்பா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும். எல்லாமாகும். இயேசுவாலே எல்லாமே பிரதர் நல்ல கையை தட்டி வாயை திறந்து சொல்லுங்க. எல்லாமாகும். எல்லாம் ஆகும். இயேசுவாலே எல்லாமே ஆகும். Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் பாலைவனத்துல நடந்துட்டு போனாங்க. ஒரு நேரம் வந்தது, அவர்களுக்கு தண்ணி இல்லை, தாகம். எல்லாம் மோசேக்கு முன்னால முறையிடுகிறார்கள். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இந்த பாறையை போய் அடி. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தன் கோலால் தட்டினார். பைபிள் சொல்லுகிறது, அங்கிருந்து நீரூற்று புறப்பட்டதாம். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, நமக்கு கற்பாறையான தெய்வம் இருக்கிறார். ஆமென். ஆமென். நமக்கு ஒரு ஜீவ நதி புறப்படும் பாறை இருக்கிறது. ஆமென். ஆமென். அந்த பாறை யாரு? இயேசுதான். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் அன்பு, இயேசுவின் இரக்கம் ஒவ்வொரு நாளும் பொங்கி பொங்கி வழிந்தோடுகிறது. அந்த இதயத்தை உற்று பாருங்க. உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற கரிசனை, அன்பு, வல்லமை எல்லாம் பொங்கி வழிந்தோடுகிறது. ஆமென். ஆமென். நல்ல கைகளை தட்டி வாய் திறந்து, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மறைகிறது, என் போராட்டங்கள் மறைகிறது, என் துன்பங்கள் மறைகிறது. நல்ல வாய் திறந்து கையை தட்டுமா. நல்ல வாய்
வாய் திறக்கணும். வாய் திறந்து எல்லாரும் பாருங்க. கையை தட்டும் போது உங்க வியாதிகள் பலவீனங்கள் நீங்குகிறது. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர், சொல்லி முடியாத சொல்லுங்க, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. என்ன முடியுமா உன்னால? எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் இல்லை, ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும். எல்லாமாகும். இயேசுவாலே எல்லாமே ஆகும். நம்பிக்கையோட சொல்லுங்க. ஆகும். என் பையனுக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்கும். என் வாழ்க்கையில எல்லா தரித்திரம் மாறுமா? பிரிந்த குடும்பங்கள் சேருமா? எல்லாம் மாறுமா? எல்லாமே நோய்கள் மாறுமா? ஆகும். பிளவுகள் மாறுமா? இயேசுவே, இயேசுவாலே திருமண தடைகள் மாறுமா? சொல்லுங்க, மாறும். எல்லாமாகும். இயேசுவாலே எல்லாமே ஆகும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க, Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுங்க, Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க, Hallelujah. Hallelujah. பாருங்க, கானா ஒரு திருமணத்துக்கு இயேசு மாதாவும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஆமென். Amen. இப்போ திராட்சை ரசம் நினைச்சிட்டு தீர்ந்துட்டு. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் புலம்புறாங்க. மாதா இயேசுவை பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் தான் உரையாடல் இருக்கிறது. அம்மா என்ன செய்யறது, என் நேரம் இன்னும் வரல. மாதா சொன்னாங்க, அவர் சொல்கிறத செய்யுங்கப்பா. இயேசுவை பாருங்க, என்னங்க எடுத்தாரு? கொஞ்சம் திராட்சை பழம் எடுத்துட்டு வாங்க, நல்ல காலை வச்சு மிதிங்க, கொஞ்சம் ஜூஸ் ஆக்குங்க சொன்னார். அப்படி இந்த டெக்னிக்லாம் நம்ம டெக்னிக். ஆமென். Amen. அங்கே அவர் பயன்படுத்துறது என்ன? 6 கற்சாடிகள் தண்ணியை ஊற்றுங்க, முகர்ந்து கொண்டு போய் கொடுங்க. Praise the Lord. Praise the Lord. இது எப்படி மாறும், இது எப்படி நடக்கும்? கேள்வி நிறைய நமக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவரால நட முடியாது எதுவுமே இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரால முடியாது எதுவுமே இல்லை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க பார்வையில உங்க பார்வையில எல்லாமே கடினமா இருக்கலாம். எல்லாமே கடினமா இருக்கலாம். உங்க பார்வையில உங்க பார்வையில எல்லாமே எல்லாமே பிரமிப்பா இருக்கலாம். பிரமிப்பா இருக்கலாம். உங்க பார்வையில உங்க பார்வையில எல்லாமே எல்லாமே பாரமாக பாரமாக சுமையாக சுமையாக பிரச்சனையாகவே இருக்கலாம். பிரச்சனையாகவே ஆனா இருக்கலாம். ஆண்டவருக்கு ஆனா ஆண்டவருக்கு உங்க பிரச்சனை உங்க பிரச்சனை ஒரு பொருட்டே கிடையாது. ஒரு பொருட்டே கிடையாது. உங்களுக்கு தான் தூக்கம் இல்லை, உங்களுக்கு தான் நிம்மதி இல்லை. ஆனா அவர், உன் பிரச்சனை என்னப்பா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? Praise the Lord. Praise the Lord. சத்தமா சொல்லுங்க, Hallelujah. Hallelujah. அவர் உங்களுக்கு அமைதியை தருகிறார். ஆமென். Amen. அந்த திராட்சை ரசம் எப்படி, தண்ணீர் எப்படி திராட்சை ரசமாய் மாறியதோ அதே போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் வெறுமையா இருக்குதோ, எதெல்லாம் பிரச்சனையா இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார். ஆமென். Amen. கை தட்ட மாட்டீங்களா? அதுக்குள்ள நீங்க உட்கார்ந்துட்டீங்களா? Praise the Lord. Praise the Lord. எங்க கால் வலிக்கிறது எங்களுக்கு தானே தெரியும், அப்படிதான் சொல்லுவீங்க என்ன? அல்லேலூயா. Hallelujah. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. Hallelujah. உங்க கால் வலிகள் மாறட்டும். Praise the Lord. Praise the Lord. உங்க பலவீனங்கள் மறையட்டும். ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. நீங்க நல்லா ஜம்ப் பண்ணி எந்திரிச்சு நில்லுங்க. Praise the Lord. Praise the Lord. உங்க முட்டெல்லாம் பலனடையும். பைபிள் சொல்லுது, நீங்க எந்திக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு மான் கால்களை தருவார். அப்படி சொல்றவங்க மட்டும் சொல்லிட்டே ஒரு 3 நேரம் சொல்லிட்டே இருந்தீங்க பார்ப்போம். ஆண்டவர் எனக்கு மான் கால்களை தருவார். சத்தமா சொல்ல மாட்டேங்க, உங்க வாயிலிருந்து வர மாட்டேங்குதே. ஆண்டவர் எனக்கு மான் கால்களை தருவார். தருகிறாரா? சொல்லுங்க, தர்றாரா? தருகிறார். யாருக்கெல்லாம் இருக்குது? Amen. அவர்
இன்னும் உட்கார்ந்துருக்கிற ஆள் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உங்க முட்டு எல்லாம் மாறட்டும். ஆமென். Amen. முழங்கால் எல்லாம் ஆண்டவர் குணப்படுத்தட்டும். ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. அவர் எனக்கு என்ன கொடுக்கிறார்? நீங்க வாசிக்கிறீங்களா? வாசிங்க. அபகுக் 3:19. ஆண்டவராய் என் தலைவரே என் வலிமை. எல்லாரும் சொல்லுங்க. இந்த வசனத்தை முட்டு வலி, கால் வலி, எனக்கு பேக் பெயின் எது இருக்குதோ எல்லாம் இப்ப இந்த வசனத்துக்குள்ள வந்துரு. அபகுக் 3:19 சொல்லுகிறது, ஆண்டவராய் என் தலைவரே. படிக்கிறீங்களா? எல்லாம் சேர்ந்து படிக்கிறீங்களா? பைபிள் எடுத்துருவீங்களா? தேடி கண்டுபிடிச்சிருவீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் பிடிக்கலையா? பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அபகுக் 3:19 ஆண்டவராய் என் தலைவரே என் வலிமை, அவர் என் கால்களை பெண் மான்களின் கால்களை போல் ஆக்குவார், உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார். ஆமென். Amen. எந்த இடத்துல கொண்டு போவாரு? சொல்லுப்பா, எந்த இடத்துக்கு போவே? உயர்ந்த இடத்துக்கு. அக்கா எங்க போவே? நீ பள்ளத்தாக்குக்குள்ள போற ஆள் கிடையாது. நீ போய் படு குழியில விழுந்து அழிஞ்சு போற கூட்டம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் வலிமை அளிக்கிறார். ஆண்டவர் வலிமை அளிக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் பெண் மானின் கால்களை தருகிறார். பெண் மான் கால்களை தருகிறார். உயர்ந்த இடத்துக்கு உங்களை நடத்திட்டு போவார். நம்புறீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நல்ல கைகளை தட்டி வாயை திறந்து. நல்ல கையை தட்ட மாட்டீங்களே. மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் குரலை நல்ல உயர்த்தி மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. வாயத்தரங்க. ஆனந்தமே ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்று தேவை தேவா, பொழிந்திடும் வல்லமை. ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவே, கண்களை மூடி வாய் திறந்து இயேசுவே, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, தாரும் தேவா, இன்று தேவை தேவா, தாரும் தேவா. நல்ல கைகளை உயர்த்துவோம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா சொல்லுங்க. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா. கைகளை உயர்த்தி அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா. இயேசுவே உம்முடைய பெயரை எங்கள் ஒவ்வொருவருடைய
இருதயத்திலும் பதிக்கிறோம், சிந்தனையில் பதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே, இயேசுவே. ஆண்டவரே, எங்க பாரம் சுமை மனதில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் எங்களை விடுவித்து ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கிருபை நிறைந்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். Hallelujah. 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 பிதாவாகிய தெய்வமே, பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாய் இயேசுவே, இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்தாவியானவராகிய தெய்வமே, பரிசுத்தாவியானவராகிய உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். திரியேக தெய்வமே, திரியேக தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நீர் எங்களுக்கு செய்திருக்கிற நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். என் ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, செய்த நன்மைகளை எல்லாம் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம். நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, உமது திருப்பெயரை உமது திருப்பெயரை நாங்கள் சொல்லி மன்றாடும் பொழுதெல்லாம் நாங்கள் சொல்லி மன்றாடும் போதெல்லாம் எங்களுக்கு பதிலளித்து எங்களுக்கு பதிலளித்து எல்லா தீமைகளிலிருந்தும் எல்லா தீமைகளும் எங்களை விடுவித்த தெய்வமே, விடுவிக்கும் தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, எண்ணிலடங்காத அற்புதங்களையும் எண்ணிலடங்காத அதிசயங்களையும் அதிசயங்களை எங்களுக்கு செய்து எங்களுக்கு செய்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கண்மணி போல மணி போல எங்களை பாதுகாப்பவரே, பாதுகாப்பவர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் அன்புக்குரியவர்களே, பயபக்தியோடு கண்களை திறந்து ஆண்டவரை உற்று நோக்குங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். சங்கீதம் திருப்பாடல் 34:8. ஆண்டவர் நல்லவர் என்பதை சுவைத்து பார்க்கும் பொழுது நமது வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களும் வேதனைகளிலிருந்தும் நாம் விடுதலை அடைகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வந்த பிரச்சனைகளை பல நேரங்களில் நாம் அசை போட்டு கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல்வேறு விதமான சுமைகள், இழப்புகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்களை நினைத்து அதிலே நாம் மூழ்கி அடிக்கப்பட்டவர்களாக மனம் புழுங்கி அழுது புலம்பி நடைபிணமான நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஆனால் இந்த பரிதாபமான நிலையிலிருந்து இந்த உலகத்தினால் நமக்கு விடுதலை தர முடியாது. காரணம், இந்த உலகத்திலே துன்பத்தையும் துயரத்தையும் வேதனைகளையும் சந்திக்கிற மனிதனுக்கு கிடைப்பதெல்லாம் முணுமுணுப்பு, வெறுப்புணர்வுகள்,
வைராக்கியங்கள், இறைவனை பழிக்கும் மனநிலை. இதைத்தான் யோபுவின் மனைவி தன் கணவருக்கு பாடமாய் புகட்டுகிறாள். இந்த கடவுள் உன்னிடமுள்ள எல்லாவற்றையும் எடுத்து விட்டார். இந்த கடவுள் உன் பிள்ளைகளை சாகடித்து விட்டார். இந்த கடவுள் உன்னை நோயாளியாய் மாற்றிவிட்டார். இந்த கடவுள் உன்னை எல்லார் மத்தியிலையும் ஒரு பரிதாபத்திற்குரியவனாய் நிற்க வைத்து விட்டார். இனிமேல் இந்த கடவுள் உனக்கு தேவையில்லை. இந்த கடவுள் பழிப்பதற்குரியவர். இந்த கடவுளை பழித்துவிட்டு எல்லோருக்கும் துன்பத்தின் மத்தியில் வருவது போல் நீயும் மாண்டு போ என்று அவனை தூண்டுகிறான். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை யோபுவை போல நீங்களும் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகங்களால், பிரச்சனைகளால், போராட்டங்களால் கடவுள் என்னை கைவிட்டு விட்டார், கடவுள் என்னை மறந்து விட்டார், கடவுள் எனக்கு ஏன் இப்படி செய்தார் என்று உள்ளத்திலே சஞ்சலப்பட்டு கடவுளே நான் ஏன் வாழ வேண்டும் என்று மனதிலே புழுங்கிக் கொண்டு வந்திருப்பதை அறிந்துதான் ஆண்டவர் தன் ஊழியர் வழியாக நம்மோடு பேசினார். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்பதை யோபு தன்னுடைய வாழ்க்கையில் பிரகடனமாய் படுத்த ஆரம்பித்தார். கடவுளிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நான் தீமையை பெற்றுக் கொள்ளக்கூடாதா? கடவுள் ஒருவரே பெரியவர், கடவுளுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவில்லை, அவர் நாமம் போற்றப்படுக என்று சொல்லி தன் நாவினால் கடவுளை துன்பத்தின் மத்தியிலும் புகழ ஆரம்பித்தார். ஆதலால் தான் வேதத்திலே சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, போற்றுவதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன், என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். சாவின் கயிறுகள் என்னை சூழ்ந்தது, மரணத்தின் சங்கிலிகள் என்னை நெருக்கியது. நான் ஆண்டவரை நோக்கி கதறினேன், அவர்தம் கோவிலிலிருந்து என் மன்றாட்டை கேட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி தன் உள்ளத்தை உயர்த்தினான். ஒருவேளை நீங்கள் வரும் பொழுது வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம், சந்தோஷம் இழந்து வந்திருக்கலாம், நிம்மதி இழந்து வந்திருக்கலாம். என் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலுமே நான் துக்கத்தையே சந்தித்திருக்கிறேன், எனக்காக யார் இருக்கிறார், என் சார்பிலே யார் இருக்கிறார், நான் போராடி போராடி தோற்று போய் விட்டேன். என் சோகங்கள் யாருக்கு தெரியும், என் வேதனைகள் யாருக்கு தெரியும், என் சுமைகள் யாருக்கு புரியும்? என் பிள்ளைகளுக்கு, என்னுடைய குடும்ப சூழ்நிலைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் தலைக்கு மேல் போய்கொண்டிருக்கிறது என்று சஞ்சலத்தோடு வந்திருக்கிற மகனே மகளே, இயேசு உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார். பைபிள் சொல்கிறது, துன்பப்பட்ட, துயரப்பட்ட, அவமானம் நிறைந்த, வேதனை நிறைந்த, துக்கத்தின் நுகத்தில் நீ வாழ்கிற சூழ்நிலையில் உன்னுடைய இருதயத்தை உயர்த்து, ஆண்டவரை நோக்கி உயர்த்து. பைபிள் சொல்கிறது, ஆண்டவரை உன் கண்கள் உற்று நோக்கட்டும், அவரை நோக்கி பார்த்தோர், அவரை நோக்கி பார்த்தோர், இந்த இயேசுவை நோக்கி பார்த்தோர் ஒவ்வொரு நொடி பொழுதும் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்கிறார்கள்.
உன்னுடைய துக்கத்தின் முகத்தில் இருக்கிற அவமானங்கள் இந்த விடுதலையை பெற்றுக் கொள்கிறீர்கள். இன்று ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி வந்திருக்கிறார். நம்ம எல்லோரும் பயபக்தியோடு எழுந்து நிற்போம். யோபுடைய மனைவியை போல இல்லாம, யோபுவை போல ஆண்டவரே எல்லாவற்றிற்காகவும் நன்றி, எல்லாவற்றிற்காகவும் நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கம், வேதனை, வேதனைக்குரிய எல்லா நிகழ்வுகளையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறேன், உமக்கு நன்றி என்று சொல்லி நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்துவோம். நல்ல கைகளை உயர்த்துவோம். Thank you Father, thank you Jesus, thank you Father, thank you Jesus. கைகளை தட்டி பாடுவோம். நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திற்காக, என் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகளுக்காக, ஆண்டவரே குடிகார கணவருக்காக, எதிர்க்கிற மனைவிக்காக, ஆண்டவரே வாழ்க்கையில் புரிந்து கொள்ளாத ஒவ்வொரு என்னுடைய பெற்றோர், உறவுகள், சகோதர சகோதரிகள், என் பிள்ளைகள் எல்லாரையும் இடத்தில் அர்ப்பணிக்கிறேன். நன்றி சொல்லி பாட வந்தோம், நாதன் இயேசுவை போற்ற வந்தோம். நன்றி சொல்லி பாட வந்தோம், நாதன் இயேசுவை போற்ற வந்தோம். Thank you Father, thank you Jesus, Thank you Father, thank you Jesus. நன்றி சொல்லி பாட வந்தோம், நாதன் இயேசுவை போற்ற வந்தோம். நன்றி சொல்லி பாட வந்தோம். நாதன் இயேசுவை போற்ற வந்தோம். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரையா, எல்ரோயி, எல்ரோயி, என்னையும் கண்டீரையா, என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன், என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன். Father, Thank you, Jesus, thank you, இயேசுவே, thank you, Jesus, thank you. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா இயேசுவே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எப்படி நன்றி சொல்வீர். Father, Father, thank you thank you, Jesus. Jesus, thank you, Father, thank you, Jesus, thank you. நன்றி சொல்லி பாட வந்தோம். நாதன் இயேசுவை போற்ற வந்தோம். ஓஹோ, நன்றி சொல்லி பாட வந்தோம். நாதன் இயேசுவை போற்ற வந்தோம். அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்துவோம். எல்லோரும் வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. எபினேசர் நீர்தானையா,
பாடி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அப்படியே ஒரு நிமிடம் நீங்கள் இருக்கிற இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை திறந்து ஆண்டவரை உற்று பாருங்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய குடும்பத்திலே உங்களுக்கு ஏற்பட்ட மனவேதனைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஒருவேளை உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய மனைவி உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உங்கள் இருதயம் என்ன சொல்லும்? கடவுளே, ஏன் எனக்கு இந்த கணவனை தந்தீர்? கடவுளே, ஏன் எனக்கு இந்த மனைவியை கொடுத்தீர்? இந்த கேள்விகள் நம் இருதயத்தில் வர வர நம் இருதயம் வெறுப்புணர்வுகளால் பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறது. சில நேரங்களில் இந்த வெறுப்புணர்வுகள் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த உன்னதமான அந்த உறவிற்கு விரோதமாக செயலாற்றும்படி, அன்பு செய்ய முடியாதபடி உங்கள் மனதை கடினப்படுத்த ஆரம்பித்துவிடும். இதோ இயேசுவை உற்று பாருங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற கணவனால் மனைவியால் ஏற்பட்ட மனவியாகுலங்கள் வார்த்தைகளால், செயல்களால், ஒவ்வொரு நடவடிக்கைகளும் முள் மீது நடப்பது போல, ஈட்டியை கொண்டு இருதயத்தை குத்துவது போல பல்வேறு விதமான தாக்கங்களை உருவாக்கி இந்த உலகத்தில் ஒரு வெறுமையான சூழ்நிலையில் உங்களை நடத்தி செல்லலாம். இந்த இடத்திலே இயேசு உங்களை தேடி வருகிறார். ஆறுதல் இல்லாத மகனே, மகளே, ஆறுதலின்றி தவிக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, காயப்படுத்தின அந்த கணவனையும் காயப்படுத்தின அந்த மனைவியையும் இப்பொழுது நீ இயேசுவிடத்திலே கொடுத்து விடு. ஒருவேளை உன் கணவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாயிருக்கலாம். ஒருவேளை தவறான சகவாசங்கள் இருக்கலாம். ஒருவேளை பல்வேறு விதமான தீய வார்த்தைகளால் பல்வேறு விதமான மனிதர்களோடு இணைத்து பேசி உன்னை பல பேர் மத்தியிலே ஒரு அவமான சின்னமாய் நிறுத்தி இருக்கலாம். இந்த கணவனோடு நான் வாழ வேண்டுமா? இப்படிப்பட்ட நிலை எனக்கு வேண்டுமோ என்று கேள்விகள் எழலாம். இப்பொழுதும் உன் இருதயத்திலே அந்த கேள்விகள் உன்னை குத்திக் கொண்டே இருக்கிறது. இயேசு இப்பொழுது உன்னுடைய இருதயத்தை தொடுகிறார். காயப்படுத்தின அந்த கணவனை இயேசுவிடத்தில் கொடுத்து விடு. சகோதரா, உன்னை வியாகுலப்படுத்திய, வேதனைப்படுத்திய, சந்தேகத்துக்குட்படுத்திய, பல்வேறு விதமான வார்த்தைகளால் புண்படுத்தும் உன் மனைவியை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. நிம்மதி இல்லாத வாழ்வு, சந்தோஷம் இழந்த வாழ்வு, வாழ்க்கை ஏன் இப்படி கசந்து போய்விட்டது என்று கற்பனை செய்ய முடியாத நிகழ்வுகளோடு திருமண வாழ்க்கையில் நீ ஒரு நடைபெணமாய் பயணிக்கிறாயோ? இந்த இடத்திலே இயேசு உன்னை தேடி வருகிறார். திருமணமானவர்கள் ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுங்கள். உன் திருமண வாழ்க்கையில் இருக்கிற சோகங்களையும், திருமண வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளையும், புரிந்து கொள்ளாமைகளையும், நாட்கள் கடந்து செல்கிறது, வருடங்கள் ஓடிவிட்டது, ஆனால் எதிலுமே ஸ்நேகம் இல்லையே, சமாதானம் இல்லையே, நிம்மதி இல்லையே என்று சொல்லி
நீ அங்கலாய்க்கிற அந்த அங்கலாய்ப்புக்களை எல்லாம் அறிந்த ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். உன்னை தேடி வருகிறார். என் மகளே, உன் கணவரை என்னிடத்தில் ஒப்புக்கொடு. என் மகனே, உன்னுடைய மனைவியை ஒப்புக்கொடு. இதோ ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசுவே, என் கணவரை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறேன், இயேசுவே என் மனைவியை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லி வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்கள். ஆண்டவர் உங்கள் கணவரை தொடுகிற நேரம், இயேசு கிறிஸ்துவின் மனைவியை தொடுகிற நேரம், உன்னுடைய குடும்பத்திலே இயேசுடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிற நேரம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே வாரும். இயேசுவே, என் குடும்பத்திலே வாரும். இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி இப்பொழுது மகனே, மகளே, நீ கூப்பிடு. இயேசு கிறிஸ்து உங்களை தொடுகிறார். இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். இயேசு உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு சூழ்நிலைகளையும், எல்லா விதமான மனித சூழ்ச்சிகள், மந்திரவாத பிள்ளை சூனியாவின் கட்டுகள், எல்லா தீமைகளிலிருந்தும் அந்தகார இருள்களிலிருந்தும் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது, ஆண்டவரே, மலை போல இருக்கிற வாழ்க்கையின் பிரச்சனைகளை எல்லாம், என் திருமண வாழ்க்கையின் பிரச்சனைகளை எல்லாம் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். மலை போல துன்பம் என்னை சூழும் போது, பனி போல செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல செய்பவரே, மனதின் காயங்கள் குணமாக்கும், வாழ்வின் வேதனைகள் குணமாக்கும், மனதின் வேதனைகள் குணமாக்கும், வாழ்வின் வேதனைகள் குணமாக்கும். நீர் போதும் என் வாழ்விலே, இசையா நீர் போதும் என் வாழ்விலே, இயேசுவே, திருமண வாழ்வில் ஏற்பட்ட சோகம் இதயத்தை வாட்டுதே ஏசையா. திருமண வாழ்வில் ஏற்பட்ட சோகம் இதயத்தை வாட்டுதே ஏசையா. சமாதானம் தந்திட வாருமையா, சந்தோஷத்தால் எம்மை நிரப்புமையா. சமாதானம் தந்திட வாருமையா, சந்தோஷத்தால் எம்மை நிரப்புமையா. நீர் போதும் என் வாழ்விலே, இசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. இசையா நீர் போதும் என் வாழ்விலே. ரெண்டு கைகளை உயர்த்துவோம். இப்பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்வில் உள்ள எல்லா சாத்தானின் கட்டுகளும் தீமைகளும், கணவன் மனைவிக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகள், தீமையின் எல்லா விதமான தந்திரங்களும், எல்லா விதமான அசுத்த ஆவிகளுடைய எல்லா செயல்பாடுகளும், குடிவெறியின் ஆவி, சந்தேகத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகும்படி இப்பொழுது அருட்தந்தை உங்களுக்காக ஜெபிப்பார். ஆண்டவரே, எங்கோ 2-3 பேர் என் பெயரால் கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை ஆசீர்வதிக்க
இந்த நேரத்திலே எங்கள் காயங்களை குணப்படுத்தி எங்கள் மன வருத்தங்களை போக்கி எங்களோடு பேசி எங்களுக்கு மகிழ்ச்சியை தர நீர் வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒன்றாக கூடி எங்கள் ஆண்டவரை நாங்கள் நம்பி வந்திருக்கின்றோம். அவர் எங்களுக்கு அற்புதம் செய்வார். அவரை நாங்கள் அன்பு செய்கின்றோம். அவரும் எங்களை அன்பு செய்கின்றார் என்று மன நம்பிக்கையும் மன தைரியத்தோடு உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பமாக தனிப்பட்ட வாழ்விற்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த நிலை? என் நிலை மாறாதா? என் அழுகை மாறாதா? என் கண்ணீர் மாறாதா? என் பிரச்சனை மாறாதா? என் நோய் நீங்காதா? என் கடன் சுமை தீராதா? குடும்பத்திலே நிம்மதி கிடைக்காதா? குடும்பத்திலே சமாதானம் கிடைக்காதா? நாங்கள் மகிழ்ந்திருக்கவே முடியாதா என்று பல்வேறு கேள்விகளோடு இதயத்தை குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். நான் என்று முன்னோடு இருப்பேன், உன்னை கைவிடவே மாட்டேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று சொன்ன உம்முடைய வாக்குறுதிகள் எவ்வளவோ உண்மை என்பதை எங்கள் வாழ்வில் கண்டுகொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். இயேசுவே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே. ஆண்டவராய் இயேசுவே. திருமணமானவர்கள் மட்டும் சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே. ஆண்டவராய் இயேசுவே. நீர் எனக்கு தந்த கணவரை ஆசீர்வதியும். எனக்கு தந்த கணவரை ஆசீர்வதியும். ஆண்டவராய் இயேசுவே. ஆண்டவராய் நீர் எனக்கு தந்த மனைவி ஆசீர்வதியும். எனக்கு தந்த மனைவி ஆசீர்வதியும். ஆண்டவராய் இயேசுவே. ஆண்டவராய் எங்கள் திருமண வாழ்க்கையிலே திருமண வாழ்க்கையிலே நாங்கள் உமது பிரசன்னத்தை, உமது அருள் ஆசீர்வாதத்தை பெற்று மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் வாழ்ந்திடுவோம். ஆண்டவரே, உமது அன்பினால் என் கணவரை நிரப்பியருளும். உமது அன்பினால் என் மனைவியை நிரப்பியருளும். ரெண்டு கைகளை வைத்து ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பயபக்தியோடு அமர்ந்து கொள்வோம். இயேசுவை உற்று பாருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த குழந்தைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கடவுள் கொடுத்த தானம். அநேக இருதயம் இன்று குழந்தைகளால் பிள்ளைகள் வளர வளர அவருடைய வார்த்தைகள், அவர்கள் செயல்பாடுகள், அவர்களுடைய நடவடிக்கைகள் மனதிலே துயரத்தை உருவாக்குகிறது. என் மகனை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு ஆண்டவரே. என் மகளை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு ஆண்டவரே. என் மகனும் மகளும் வழி தவறி போயிட்டு இருக்காங்க. கீழ்ப்படிய மனமில்லாமல் இருக்கிறார்கள். உம்மீது நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். உம்மை தேடாதவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ தீய நட்புகளுக்குள் போகிறார்கள். தவறான பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். கேள்வி கேட்டால் அடிக்க வருகிற மகன் மகள், கேள்வி கேட்டால் வார்த்தைகளால் எதிர்த்து நிற்கிற மகன் மகள். பேசவே பயமா இருக்கு ஆண்டவரே. என் மகனையும் மகளையும் நினைத்து எனக்குள் ஏற்பட்டிருக்கிற அந்த சஞ்சலம் இப்பொழுது என்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது? கடவுளே, இதற்காகவா எனக்கு நீ பிள்ளையை கொடுத்தாய்? இதற்காகவா இந்த மகனை மகளை நீ எனக்கு கொடுத்தாய்? இந்த மகனை ஏன் ஆண்டவரை கொடுத்தீர்? இந்த மகளை ஏன் ஆண்டவரை கொடுத்தீர் என்று உமக்கு விரோதமாகவே முறுமுறுக்கும்படி என்னை கொண்டு வந்து விட்டதே. உமக்கு முன்பாக நான் சஞ்சலப்பட்டு முணுமுணுத்து நிற்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, இந்த மகனுக்காகவும் மகளுக்காகவும் மணிக்கணக்காக நாள் கணக்காக உமக்கு முன்பாக நின்றேன். ஆனால் இப்பொழுது எனக்கு ஏற்பட்டிருக்கிற பாரங்கள்,
என் சுமைகளெல்லாம் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். இயேசுவே, என் மகனுக்காக எத்தனையோ நாட்கள் தியாகம் செய்தேன். ஆனால் இன்று என்னை ஒதுக்கி வைத்த என் பிள்ளை, ஒதுக்கி வைத்த என் மகள், அவர்களுடைய செயலும் வார்த்தையும் என்னை காயப்படுத்தி இந்த வயோதிப காலத்தில் ஓரம் கட்டப்பட்டு விட்டேன் என்று சொல்லி அழுது நிற்கிறேன், புலம்பி தவிக்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். என் மனசை புரிந்து கொள்ள யாரும் இல்லை இயேசுவே. என் மனதை புரிந்து கொள்ள வாரும் இயேசுவே. என் வாலிப மகனும் மகளும் என்ன புரிஞ்சுக்கிடலையேன்னு சொல்லி என் பிள்ளைகளை நினைத்து கவலைப்படும் பொழுது என் எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைகிறது. என் வாழ்க்கையெல்லாம் சோகமயமாய் மாறுகிறது. இயேசுவே, என் மகனை தொடும், என் மகளை தொடும். என்னுடைய இருதயத்தில் இருக்கிற எதிர்மறையான சிந்தனைகளின் காயங்களை எல்லாம் குணப்படுத்த வாரும் இயேசுவே. உங்கள் மகனுக்காக மகளுக்காக முழங்கால் படியிடுங்கள். ஒவ்வொரு பெற்றோரும் முழங்கால் படியிடுங்கள். இப்பொழுது உங்களை காயப்படுத்த அந்த காயங்களை குணப்படுத்த இயேசு வருகிறார். இதோ உன்னுடைய வாழ்க்கையிலே சகோதரியே, சகோதரனே, உன் மகனோ மகளோ உனக்கு ஏற்படுத்தின வார்த்தையின் காயங்கள், செயலின் காயங்களை இயேசு சுகப்படுத்துவார். பைபிள் சொல்கிறது, இந்த உலகத்திலே யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆண்டவர் கூறுகிறார், பால் குடிக்கும் பிள்ளையை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டாமல் இருப்பாளோ? இவர்கள் மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன். அதனால் தான் ஆண்டவர் கூறுகிறார், உன் வயோதிப காலத்தில் எசையா 46:3-4 வசனங்கள் சொல்கிறது, தாயின் கர்ப்பத்திலே உன்னை சுமந்தவர் உன் தலை முடி நரைக்கும் பொழுதும் அப்படியே சுமப்பார். அவர் சுமப்பார். உன் மகனையும் மகளை நினைத்து எங்கெல்லாம் கலங்கி தவிக்கிறாயோ, எந்தெந்த நிலையிலெல்லாம் நீ காயப்பட்டு நிற்கிறாயோ, அந்த இடத்தை ஆண்டவர் குணப்படுத்துவார். உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் போதிப்பார். உன் பிள்ளைகளுக்கு நிறைவாழ்வை நோக்கி ஆண்டவர் நடத்தி செல்வார். 2 கைகளை உயர்த்துவோம். இயேசுவே, 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 உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. கூப்பிடுவோம். உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. எனது குடும்பத்திலே அருள் வேண்டுமே, எனது பிள்ளைகளை தொட வேண்டுமே, எனது குடும்பத்திலே அருள் வேண்டுமே, எனது பிள்ளைகளை தொட வேண்டுமே. உமது அருளும் ஆசீர்வாதமும் எனது பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமே. உமது அருளும் ஆசீர்வாதமும் எனது பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமே.
காயங்களை குணப்படுத்தும் ஏசையா, என் மனக்காயம் குணப்படுத்தும் ஏசையா, காயங்களை குணப்படுத்தும் ஏசையா, மனக்காயம் குணப்படுத்தும் ஏசையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ரெண்டு கைகள் நெஞ்சில சேர்த்து வைப்போம். உங்கள் பிள்ளைகளை எல்லாம் இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுங்க. வாலிப மகன், வாலிப மகள், படிக்கிறவனுடைய மகன், மகளை ஒப்புக் கொடுங்கள். கடலுக்கு போகலாம், கப்பலுக்கு போகலாம். ஒருவேளை சின்ன குழந்தையா இருக்கலாம், ஆனா எதிர்க்கிற ஒரு மனநிலைமையில இருக்கலாம். சின்ன வயசுலயே இப்படி கீழ்ப்படிய மாட்டேங்கன்னு எத்தனையோ பேர் பிள்ளைகளால் காயப்பட்டு போய் இருப்போம். இதோ அந்த காயங்களை எல்லாம் தேடி வருகிறார். வயதான காலத்துல பிள்ளைங்க தான் கவனிப்பாங்க நினைச்ச அந்த பிள்ளைகளே ஓரங்கட்டி வைக்கிறாங்களே. இயேசு உன்னை தேடி வருகிறார். காயங்களை குணப்படுத்தும் இயேசுவை நோக்கி ரெண்டு கைகளை உயர்த்துவோம். சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என் பிள்ளைகளை உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அவர்களால் எனக்கு ஏற்பட்ட மன சோகங்கள், கவலைகள், காயங்களை குணப்படுத்தி அவர்களுக்கு உமது இரக்கத்தை பொழிந்து சுமூகமாக நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ உமது அருளை தாரும். ரெண்டு கைகளை வைத்து ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லோரும் ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். நம்முடைய கண்களை ஆண்டவர் நோக்கி உயர்த்துவோம். அன்னாளை அவமானப்படுத்திய பெனினா, யோபுவை அவமானப்படுத்திய அவனுடைய உறவுகள், வேதத்திலே வாசிக்கிறோம். தாவீது சிமேயி என்பவனால் அவமானப்படுத்தப்பட்டான். இந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்கள் நோக்கி பார்த்தது கடவுளை மட்டுமே. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், துன்பங்கள், இழப்புகள், கஷ்டங்கள், வியாதிகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அதை வைத்து உங்களை யாரெல்லாம் வேதனைப்படுத்தினார்களோ, காயப்படுத்தினார்களோ, அந்த காயங்களால் நீங்கள் புலம்பி தவிக்காதபடி இயேசு உங்கள் வாழ்க்கையிலே வருகிறார். ரெண்டு கைகளை விரித்து, ஆண்டவரே, எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள், வேதனைகள், நிந்தைகள் எல்லாவற்றிற்காகவும் நன்றி. என்னை கைவிட்டவர்களுக்காக நன்றி, என்னை புறக்கணித்தவர்களுக்காக நன்றி, இழப்புகளுக்காக நன்றி, நான் சந்தித்த பிரச்சனைகளுக்காக நன்றி. ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்ல, இயேசுட்ட ஒப்புக்கொடு. ஒருவேளை உனக்கு திருமண தடைகளாக இருக்கிறது, இயேசுவிடத்தில் ஒப்புக்கொடு. குடியிருக்க ஒரு வீடு இல்ல, இயேசுட்ட ஒப்புக்கொடு. உன்னுடைய வாழ்க்கையில திருமணத்துல ஒரு நல்ல உறவு இல்லாம ஒருவேளை பிரிந்து கிடக்கிறாயா, மனுஷன் உன்னை சபிச்சிருக்கலாம், இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பேறுபலன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிங்க இயேசப்பா, ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க இயேசப்பா, ஆசீர்வதிங்க இயேசப்பா, 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 ஆசீர்வதிங்க இயேசப்பா, 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 ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க